தமயந்திய வர்ணிச்சுட்டு இருக்கார். 35 முடிச்சுட்டோம். 36ல இருந்து ஆரம்பிங்க. பிருத்து வர்த்துலா வர்த்து லதா பிருத்து வர்த்துல தன் நிதம்ப வர்த்துலான் இருக்கு. பிருத்து வர்த்துலான் நிதம்ப தப்பு. அது பிருத்து வர்த்துல தன் நிதம்பன்னு இருக்கணும். தன் நிதம்ப சரி, நான் படிச்சுடுறேன். பிருது வர்த்துல தத் நிதம்ப கிருத் மிஹிர ஸ்யந்தன ஷில்ப சிக்ஷயா விதிஹி ஏகக சக்கரசாரிணம் கிமு நிர்மித்சதி மான்மதம் ரதம். இந்த இடத்துல அவளுடைய இடுப்பு பாகத்தை, பிருஷ்ட பாகத்தை வர்ணிக்கிறார் இங்க. மிஹிர ஸ்யந்தன ஷில்ப சிக்ஷையா, விதி பிரம்மா சிருஷ்டிக்கிறச்சே நிர்மாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறச்சு பல முறை சூரியனுடைய ரதத்தை உருவாக்குறதுக்கு பயிற்சி மாதிரி இவளுடைய இடுப்பு பிரதேசத்தை நிர்மாணம் பண்ணாராம். அதுல ஆக்சுவலி அவர் மன்மதனுடைய ஒரு ஏக சக்கரத்தோட இருக்கக்கூடிய ஒரு ரதத்தை நிர்மாணம் பண்றாரா அப்படின்னு இங்க உத்பிரேக்ஷ பண்றார். மிஹிர சூரியன், ஸ்யந்தன ரதம், அவனுடைய ஷில்ப அதை உருவாக்குவதின் சிக்ஷையா பயிற்சிக்காக பிருத்து வர்த்துல நிதம்பகிருத்து விதிஹி, பிருத்து பெருத்த வர்த்துல வட்டமான இடுப்பு பிரதேசம் நிதம்ப கிருத்து, கிருத்துங்கிறச்சு கரோதி இது கிருத்து செய்யக்கூடியவரான விதிஹி பிரம்மா ஏகக சக்கரச்சாரிணம் ஒரே சக்கரத்தினால செல்லக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவனான மன்மதனுடைய ரதம், மான்மதம் ரதம். அந்த மத்த ரதங்கள் எல்லாம் 2 சக்கரத்தோட போற மாதிரி மன்மதனுக்கு ஒரே சக்கரம் போறோம். ஏன்னா அவனுக்கு ரதமே இங்க மலை மாருத்தம் தானே ரதம். தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரம் ஐ பஞ்ச விஷிகாக வசந்த சாமந்தோ மலைய மருத் ஆயோதன ரதா. அவனுக்கு ரதம் என்னன்னா மலைய மருத்து தான் ரதம். அப்படிப்பட்டவன் கூட அபங்காத் தேலப்தா ஜெகதிதம் அனங்கோ விஜயத்தேம்ப. உன்னுடைய கண் பார்வை அபங்காத்து, கண் பார்வைன்னா டைரக்டா நீ பார்க்கல மன்மதனை. அம்பாள்கிட்ட சமுத்திரலரியில வரும் அது இந்த ஸ்லோகம். அப்படியே ஓரக்கண்ணால நீ அந்த மன்மதனை கட்டாட்சிச்ச, அவ்வளவுதான். அவன் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறான் மாங்கர். என்ன ஒரு இன்கன்சிஸ்டன்சிஸ் அவனுடைய ஒரு இதுல பார்த்தேன்னா, இன்கன்சிஸ்டன்சினா ஒரு ரிலேயே பண்ண முடியாது. அன்ரிலேயபிள் ஐட்டம்ஸ் தான் அவனுக்கு சககாரி. அப்படிப்பட்ட மன்மதன். சோ அவனுடைய ரதமும் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு சக்கரத்தோட இருக்கக்கூடிய ரதம்ங்கிற ஏகக சக்கர சாரிணம் மன்மதம் ரதம். ஒரு சக்கரத்தினால், ஏகக ஒரு சக்கரத்தால் செல்லக்கூடிய சாமர்த்தியம் கொண்ட சக்கரச்சாரி எது? மன்மத ரதம், மான்மத ரதம், மன்மதனை சேர்ந்த ரதமானது ஒரு சக்கரத்தினால் செல்லக்கூடிய சாமர்த்தியம் கொண்டதான அந்த ரதத்தை நிர்மித்சதி கிமு, அதை நிர்மாணம் செய்வதற்கு ஆசைப்படுகிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் உத்பிரேக்ஷ இல்லையா. நிர்மாதும் இச்சதி நிர்மித்சதி, நிர்மாணம் செய்வதற்கு, நிர்மாணம் கர்த்தும் இச்சதி. இங்க மிஹிர ஸ்யந்தன ஷில்ப சிக்ஷையா, மிஹிர ஸ்யந்தன சூரியனுடைய ஒரு ஸ்யந்தன ரதத்தை, ஷில்ப நிர்மாண கலா, அந்த கலை இருக்கே அதை சிக்ஷையா அபியாசம் செய்வதனால், அந்த சூரியனுக்கு ரதத்தை பண்ணணுங்கிறதுக்கு அபியாசம் பண்ணிண்டே இருக்கார். ஆனா கடைசியில என்னவா முடிஞ்சது அப்படின்னா, இது ஆப்போசிட் ஆஃப் இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறித்துங்கிற மாதிரி சூரியனோட ரதத்தை பண்ணணும்னு இவர் ட்ரை பண்ண மன்மதனுடைய ரதத்தை சிருஷ்டி பண்ணிட்டாரோ இவளுடைய இடுப்புங்கிற ஒரு சாக்குல. சோ பிருத்து வர்த்துல நிதம்பகிருத்து விதிஹி, இவளுடைய ஒரு பிருஷ்டபாகத்தை செய்யக்கூடிய விதியானவர் ஏகக சக்கர சாரிணம் ஒரு சக்கரத்தினால் செல்லக்கூடியதான மான்மத ரதம் நிர்மித்சதிக்கு. சரியா? இது ஐடியா எதுக்கு இந்த ஸ்லோகம்னா, அவளுடைய ஒவ்வொரு அங்கமும் காம உத்தீபகமா இருக்கு, மன்மதனுக்கு உத்தீபன விபாவமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உத்பிரேக்ஷ அலங்காரம். அவ்வளவுதான். சோ பிருது வர்த்துல தன் நிதம்ப கிருத்து மிஹிர ஸ்யந்தன ஷில்ப சிக்ஷையா
விதிஹி ஏககசக்கரச்சாரிணம் கிமு நிர்மிச்சதி மான்மதம் ரதம். நெக்ஸ்ட் தரும் तरुम् ऊरुयुगेन सुन्दरी किमु रम्बां परिणाहिना परं तरुणीम् अपि जिष्णुः इव तां घन தனத दापयत् घन இல்ல தனத அபத்ய தப धनदापयति ஒரு நிமிஷம் இருங்க. தனத அபத்ய தபஃ பல ஸ்தனீம். फलस्तनीम् இந்த இடத்துல தனதாங்கிறது தனம் ததாதி குபேரன், தனதகாங்கிறது குபேரனுடைய அபத்தியம்ங்கிறது நளகோபரன். இங்க வந்து ரம்பைக்கு ரம்பையே ஜெயிச்சுடுறவளா இருக்கா இவ, ரம்பையை ஜெயிப்பதற்கு ஆசை உடையவளாக இருக்கா தமயந்தி. எதுல ஃபர்ஸ்ட் வந்து ஊரு யுகேன சுந்தரி அழகான இந்த பெண்ணான தமயந்தி பரிணாகினா ஊரு யுகேன பரம் தரும் ரம்பாம் ஜிஷ்ணுஹு கிமு. அது அவளுடைய தொடைகள் வந்து கதலி விசேஷம் மாதிரி இருக்கு, வாழைமரம் மாதிரி இருக்கு அவளுடைய தொடைகள். சோ அந்த இரண்டு தொடைகளினால் வாழை மரத்தை ஜெயிப்பதற்கு ஆசை உடையவளாக இருக்கிறாளா அப்படின்னு கேட்டுட்டு உடனே இவரே வந்து அதை வந்து ரிவைன் பண்ணிக்கிறார். சிச்சி இல்ல, சாட்சாத் அந்த ரம்பாவையே ஜெயிக்கிறதுக்கு அவ ஆசைப்படுறா. வெறும் அந்த வாழை மரத்தை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படல அவ, அந்த நளகோபரன் ஆசைப்பட்ட ரம்பைய வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறா. குபேரனோட பிள்ளை வந்து நளகோபரன். நளகோபரனுக்கு வந்து ரம்ப மேல ஆசை, ஆனா அவ ரிஜெக்ட் பண்ணிடுறா. அவன் போய் அப்ரோச் பண்றச்சு, அதுக்கு அவன் உட்காந்துட்டு தபஸ் பண்ணி அவளை அடையறான் ரம்பைய. சோ இந்த தபஸுக்கு பலனாக ஒரு பலன் உருவெடுத்து வந்தா மாதிரி தபப் பலனுடைய ஒரு உருவம் போல இருக்கக்கூடியவள் ரம்பா. அந்த தருணி பெண்ணையே ஜெயிப்பதற்கு ஆசையுடையவளாக இருக்காளா தமயந்தி. சுந்தரி தமயந்தி பரிணாகினா ஊருயுகேன விஷாலமான இரு தொடைகளால் பரம், பரம்னா பரம்ங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இங்க வந்து கேவலம்னு அர்த்தம், வெறும்ன ஒரு தரும் மரமான ரம்பாம், ரம்பான கதலி வாழை, வாழையை ஜிஷ்ணுஹு ஜேதும் இச்சுஹு ஜெயிப்பதற்கு ஆசை உடையவளாக இருக்காளா கிமு. அதுக்கப்புறம் அந்த இல்லை நகி நகிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க. அதுக்கப்புறம் சிச்சி இல்ல, தனத அபத்திய குபேரனுடைய பிள்ளையான நளகோபரன் அவனுடைய தபஃ பலஸ்தனீம், அவனுடைய தபஸ் தவத்தின் பலனாக மருவிய ஸ்தனங்களை உடையவள். அப்படிப்பட்ட தாம் தருணீம் அந்த பெண்ணை ஜிஷ்ணுஹு ஏவ ஜெயிப்பதற்கு ஆசைப்படுபவள் தான் அவள். ரம்ப சாட்சாத் அப்சரஸ்திரியா இருக்கக்கூடிய ரம்பையே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறா. வெறும் இந்த கதலி விசேஷத்தை ஒன்றும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படல. இல்ல இல்ல சொல்லுங்க. இந்த ரம்பாங்கிற வார்த்தை அந்த பதத்தை மேலையும் கொண்டு வந்துட்டு கீழையும் கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஆமா கொண்டு வரணும். தருணியும் ரம்பாம் அப்படி ஜிஷ்ணு ஏவன் ரெண்டாவது வாக்கியத்துல அந்த ரம்பாம கொண்டு வந்துடும். ஆமா கொண்டு வரணும், அப்பதான் ஒட்டி வரும். வெறும் ரம்பா இதி தரும், அடுத்தது ரம்பா இதி தருணீம். அதான் இங்க வந்து சரி ஓகே. ரம்பாங்கிற வேர்டுக்கு வந்து ஸ்லேஷம் இருக்கு, அவ்வளவுதான் இந்த இடத்துல. வேற ஒன்னும் அலங்காரம் சொல்ல முடியாதுங்க. சோ தரும் சுந்தரி பரிணாகினா ஊரு யுகேன பரம் அப்படிங்கறச்சு கேவலம் தரும் ரம்பாம் ஜிஷ்ணுஹு கிமோ. வெறும் மரத்தை தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாளா? அந்த மரமாக இருக்கும் ரம்பா, அதாவது வாழையை ஜெயிப்பதற்கு ஆசைப்படுகிறாளா? தனதாபத்திய குபேரனுடைய பிள்ளையினுடைய தபஃபலஸ்தனின் தபஸினுடைய ஒரு மாறுதலாக இருக்கக்கூடிய ஸ்தனங்களை கொண்டவள் தருணீம் ரம்பாம் அபி தாம் ஜிஷ்ணுஹு ஏவ, அவளையே ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறாவ. அப்சர ஸ்திரீகள்லயே வந்து ரம்பா தான் வந்து ரொம்ப அழகுன்னு பேரு. அந்த ரம்பா ஊர்வசி அப்படிதான் என்லிஸ்ட் பண்றச்சு, அதனால ரம்பையே ஜெயிக்கிற மாதிரி இருக்கா. அடுத்தது படிங்கோ.
जलजे रविसेवा सेवया इव सेवया इव ये पदम् एतत् पदताम् अवापतुः ध्रुवम् एत्य ऋतः कं सखी कुरुतः ते विधिपत्र दंपति स हंसकी कुरुतः ते विधिपत्र दंपति जलजे रविसेवया இதுல வந்து அழகான ஒரு ஐடியா இங்க எப்படின்னா அவளுடைய காலுக்கு அடுத்தது வரார் இடுப்பு தொடை அதுக்கப்புறம் பாதங்கள் இந்த பாதங்கள்ல வந்து பார்க்கறதுக்கு அப்படியே தாமரைப்பூ மாதிரி இருக்கு அவளுடைய பாதங்கள் வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்கு அந்த பாதங்கள்ல வந்து சலங்க கட்டின்னு இருக்கா நூபுரங்கள் கட்டின்னு இருக்கா அந்த நூபுரங்கள் சத்தமிடுறது வந்து ஒரு தாமரையை சுத்தி இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள் மாதிரி இருக்கு அன்னபக்ஷி எப்ப பார்த்தாலும் தாமரை குளத்துல இருக்கும் அந்த தாமரை பூ வந்து ஒரு பாதம் மாதிரியும் அன்னபக்ஷிகளுடைய சத்தமும் நூபுரத்தினுடைய சத்தம் மாதிரி இருக்கு இவ்வளவுதான் சொல்லணும் ஆனா அது சொல்ற விதத்துல எப்படி சொல்றாருன்னா இந்த தாமரை பூ என்ன பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் சூரியனை பார்த்து சேவை புரிஞ்சுட்டு இருக்கு பூஜை பண்றது சூரியனை ஏன்னா சூரியனுடைய கிரணங்கள் பட்டு தாமரைப்பூ மலர்றது அந்த மலர்ந்து எப்பப்பெல்லாம் சூரியன் இருந்துட்டே இருக்கிறச்சு தாமரைப்பூ மலர்ந்து அந்த சூரியனை பார்த்துட்டே இருக்கு அந்த இடத்துல ஒரு தெய்வத்தை பார்த்து ஒரு பக்தன் எப்படி அப்படியே பார்த்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி இந்த தாமரைப்பூ வந்து தவம் பண்ணிட்டு இருக்கான் தபஸ் பண்ணிட்டு இருக்கு எதுக்காகனா இவளுடைய காலா ஆகறதுக்காக தவம் புரிஞ்சுட்டு இருக்கான் அது பொறுமா ரவி சேவையா இவ ரவேஹே சேவையா இவ சூரியனை சேவை புரியதுவதனால் ஜலஜே ஜலஜே ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை பூக்கள் இரண்டு தாமரை பூக்கள் ஏதது பததாம் ஆபதுஹு இவளுடைய ஏதத்துங்கிறச்சு ஏதஸ்யாக தமயந்தியாக பாததாம் பாதமாக இருக்கும் தன்மையை அடைந்தனவோ அந்த ரெண்டு தாமரை புஷ்பங்கள் ஆயிடுது அடுத்தது தாமரை பூ பக்கத்துல வந்து அன்னபக்ஷிகள் இருக்கணுமோ இல்லையோ இந்த அன்னபக்ஷி என்னன்னா பிரம்மாட்ட வாகனமா இருந்து 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 எதுக்குன்னா இவளுடைய கால்ல சலங்கையா ஆகணுங்கிறதுக்காக தானோ என்னமோ சோ விதிபத்ர தம்பதி அதுல வேற தம்பதிங்கிறார் அன்னபக்ஷி அதனுடைய மனைவி சரி அங்கேயும் வந்து மன்மதனை கொண்டு வரணுமோ இல்லையோ அந்த சிருங்காரத்துக்கு உகந்ததாக கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு ஜோடி நூபுரம் ஒத்த நூபுரம் இல்லை அந்த ஜோடி நூபுரத்தை வந்து தம்பதின்னு எடுக்கிறார் சோ விதி பத்ர தம்பதி விதி பிரம்மாவனுடைய பத்ர வாகனமாக இருக்கும் தம்பதி ரெண்டு அன்னபக்ஷி மேல் அண்ட் ஃபீமேல் அன்னபக்ஷிகள் இந்த துருவம் ஏத்திய இந்தே விதிபத்ர தம்பதி ஏத்திய அவைகள் ரெண்டும் இந்த தாமரை பூ கிட்டக்க வந்துட்டு ருதஹா கத்தின் இருக்கிற காரணத்தினால ச ஹம்சகி குருதஹா நூபுரத்தோட இருக்கிற மாதிரி பண்ணிடுத்து உன் கால மெயினா அவளுடைய கால்ல அவ வந்து சதங்க போட்டு இருக்கா கொலுசு போட்டு இருக்கா அவ்வளவுதான் அங்க ஆனா அந்த கால்கள் பாக்குறதுக்கு அப்படியே தாமரை பூவ மாதிரி இருக்கு அந்த நூபுரம் போட்டு இருக்கிறது வந்து அன்னபக்ஷியினுடைய ஒரு சத்தம் போல இருக்கு இவ்வளவுதான் இதுல எப்படி இத வந்து உத்ரேக்ஷ பண்றாருங்க ஸ்லேஷையோட வேற ஏன்னா ஹம்சங்கிறது அன்னபக்ஷி ஹம்சகங்கிறச்சு ரொம்ப ஒரு தைன்யமா சொல்றச்சு குழந்தை அப்படின்னு சொல்ற மாதிரி அது அந்த கப்ரத்தியம் அல்பார்த்தேங்கிறச்சு அந்த பாவம் அந்த அன்னபக்ஷி என்ன பண்ணிட்டுன்னா வாகனமா இருந்துட்டு இவளுடைய காலில் சலங்கையா வரணுங்கிறதுக்காக பிரம்மாட்டியே உட்கார்ந்துட்டு இருந்தது அது இப்போ இவளுடைய சலங்கையா மாறித்து அப்படிங்கிறதுக்காக அந்த ஹம்சகங்கிற வேர்டுக்கு இன்னொரு மீனிங் நூபுரம் சினோனிம் அது அதனால ஹீஸ் பிளேட் ஆன் தட் வேர்டு சோ இந்த இடத்துல ஸ்லேஷ உத்ரேக்ஷா ரெண்டுமே இது பார்ப்போம் அன்வைத்த பார்ப்போம் ஏ ஜலஜே எந்த இரண்டு தாமரைகள் ரவேஹே சேவையா சூரியனுடைய சேவை காரணமாகவோ என்னவோ சேவையா இவ சூரியனை சேவை புரிந்ததனார் போல் ஏதத் பாததாம் தமயந்தியினுடைய பாதமாக இருக்கும் தன்மையை பதம் அவாபதுஹு அந்த ஸ்தானத்தை அடைந்தன அந்த ரெண்டு தாமரைகள் எந்த இரு தாமரைகள் சூரியனை சேவை புரிவதனார் போல் இவளுடைய காலாக இருக்கும் தன்மையை அடைந்தனவோ
தே அந்த இரு தாமரைகள் இப்ப என்ன ஆயிடுத்து பிரம்மாவனுடைய வாகனங்களை அடைந்து விதி பத்ர தம்பதி ஏத்திய விதி பிரம்மாவினுடைய பத்ர வாகனங்கள் அந்த வாகனங்களினுடைய தம்பதியரை அடைந்து ஒரு அன்னபக்ஷி அதனுடைய பெண் அன்னபக்ஷி இது ரெண்டுத்தையும் அடைந்து ருதஹான கூவுதல் அதனுடைய கூவுதலால் சஹம்சகீ குருதஹா அன்னபக்ஷியோட கூட இருக்கும் பத்மங்களாக ஆயிடுத்து அதர்வைஸ் சலங்கை கொண்டதாக ஆக்கப்பட்டு விட்டன சோ சஹம்சகீ குருதஹா புரியுறதா அந்த ஹம்சகம்னா நூபுரங்கள் இது இந்த சுக்லி குருத்தேனா சுக்லம் கிருத்தம்ங்கிறதுனால சுக்லி கிருத்தம்னு வருமோ இல்லையோ அந்த ஒரு சமாசம் அது அஹம்சகே சஹம்சகே சம்பத்தியமானே சஹம்சகீ குருதஹா த்ருவம் நூனம் சோ த்ருவம் வந்ததுனால அங்க உத்பிரேக்ஷா உங்களுக்கு மத்ததெல்லாம் இது பத்மங்கள் மொத்தம் தாமரையா மாறிடுத்தோ பத்மங்கள் பாதங்களா மாறிடுத்தோ அன்னபக்ஷி தான் இங்க நூபுரமா மாறிடுத்தோம் எப்படி சூரியனை பூஜை பண்ணதுனால பத்மம் இங்க காலா மாறிடுது பிரம்மாவுக்கு வாகனமா இருக்கிறதுனால அன்னபக்ஷி இங்க சலங்கையா மாறிடுது ஜலஜே ரவி சேவையா இவ ஏ பதம் ஏதத் பததாம் அவாபதுஹு த்ருவமேத்ய ருதஹ சஹம்சகீ குருதஹ தே விதிபத்ர தம்பதி வேர்ட்ஸ் எல்லாம் என்னமோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு ஆனா அவரோட கன்ஸ்ட்ரக்டே வித்தியாசமா இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்கு புது புது வேர்ட்ஸ் எல்லாமே இல்ல சிலதெல்லாம் இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா விதி தம்பதி பதம் ஜலஜ ரவி சேவா துருவம் இதெல்லாம் பார்த்த வார்த்தைகள் தான் நான் என்ன சொல்றேன் அந்த கன்ஸ்ட்ரக்ட் the way he has employed it in the ஸ்லோகம் இருக்கு பார்த்தீங்களா அதுலதான் உங்களுக்கு ஏன்னா ஐடியா பியூட்டிஃபுல்லா கொண்டு வர்றார் அதுக்கு நம்ம ஒவ்வொன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி எழுதிக்கணும் அதாவது பத்மே ஏவ பாதே ஹம்சோ ஏவ நூபுரே அப்படின்னு போட்டுண்டு அந்த இடத்துல ரவிம் பூஜயித்வா பத்மே தமயந்தியாக பாதம் பபூவதுஹு அப்படி போடணும் குட்டி குட்டியா நீங்க சென்டென்சஸா அதை போட்டுட்டேன்னா உங்களுக்கு மனசுல அது வந்துரும் அந்த ஸ்லோகம் புரியுது நெக்ஸ்ட் ஸ்ருத புண்ணிய சரஹ சரித் கதம் ந சமாதி क्षपित अखिल क्षपम जलजम गतिमेतु मंजुलाम दमयंती पद नाम्नी जन्मनि श्रित पुण्य सरसरित कथम न समाधि क्षपित अखिल क्षपम जलजम गतिमेतु मंजुलाम दमयंती पद नाम्नी जन्मनि दमयंती पद नाम्नी जन्मनि जलजम மஞ்சுளாம் கதிம் கதம் ந ஏது மெயின் சென்டென்ஸ் ஜலஜம் தாமரைப்பூவானது தமயந்தியினுடைய பாதம்ங்கிற பேர்ல ஒரு ஜென்மா எடுத்திருக்கோம் இல்லையோ பல ஜென்மாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்கிறோம் அதுல இந்த தாமரைப்பூ இப்ப என்ன ஜென்மம் எடுத்திருக்குன்னா தமயந்தியினுடைய கால் அப்படிங்கிற ஒரு ஜென்மாவை எடுத்திருக்கான் சரியா ஜலஜம் தமயந்தி பத நாமினி ஜன்மனி இந்த ஜன்மாவில் இப்ப அதனுடைய கதி என்ன அப்படின்னா மஞ்சுளாம் கதிம் கதம் ந ஏது அழகான ஒரு கதியை ஏன் அடையாது இந்த தாமரைங்கிறார் இவளுடைய இல்லையா அதுக்கு 2 அட்ஜெக்டிவ் போடுறார் அந்த ஜலஜம்க்கு ஸ்ருத புண்ணிய சரஸ் சரித்து புண்ணியமான நதி குளம் இதை அண்டி இருக்கக்கூடிய தாமரை எத்தனை ஜன்மாக்கள் எடுத்து அந்த தாமரைப்பூ ஒரு மானசரோவருங்கிற ஒரு புண்ணிய ஸ்தலத்துல இருந்திருக்கு கங்கைங்கிற ஒரு ஸ்தலத்துல இருந்திருக்கு இந்த மாதிரி பல புண்ணிய கஷேத்திரங்கள்ல எல்லாம் இருந்திருக்கு இந்த தாமரைப்பூ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்குன்னா பல இரவுகள் அப்படியே சமாதி அவஸ்தையில கழிச்சிருக்கு சமாதி க்ஷபித அகில க்ஷபம் பல இரவு நேரங்களை க்ஷபாங்கிறது இரவு அந்த இரவு நேரங்களை பலதரம் சமாதி அவஸ்தையில சமாதி அவஸ்தைன்னா
மொட்டு போல இருக்கக்கூடிய ஒரு தன்மை, பிரகாசமா இல்ல, சூரியன்ட்ட மலர்ந்து இருக்கும், இங்க மூடி இருக்கு. இரவு நேரங்கள் அப்படியே சமாதி அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு, எத்தனையோ பல இரவுகள் தியான அவஸ்தையில இருந்திருக்கு. அப்படி இருந்துட்டு ஏன் இப்ப நல்ல கதியை அடையாது சொல்லுங்களேன். இல்ல, ஒரு மனுஷன் பல புண்ணிய கஷேத்திரத்துக்கு போய் பல இரவுகள்ல க்ஷபித அகில க்ஷபாங்கரிச்சு பலவிதமான பாபங்களை போக்கி தியானத்தை செய்வதனால் தன்னுடைய எப்ப பார்த்தாலும் அந்த ஆத்ம சிந்தனையில இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி ஒரு புண்ணிய லோகத்தை அடைவானோ, மஞ்சுளாம் கதிம்ங்கிறச்சு ரொம்ப இனிமையான மதுரமான ஒரு கதியை அடைகிறான். அதுக்குதானே எல்லாருமே பாக்குறோம், புண்ணியாம் கதிம் தானே. அந்த ஒரு புண்ணியமான வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே அகில சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரி. அந்த ஒரு பரம்பொருளை பாக்கிறதுக்கு தானே பராவரே திருஷ்டேங்கிறது உங்களுக்கு ஒரு கதி தானே, அல்டிமேட் ரியாலிட்டிங்கிறது அதுதான். அதுதான் ஒரு வசத்தியான ஒரு கதி ஒரு ஆத்மாவுக்கு. அந்த ஆத்மா அந்த கதியை அடைவதற்கு பலவிதமான புண்ணியங்கள், பலவிதமான ஒரு தபஸ் முதலியவைகளை செஞ்சாதான் அந்த ஒரு கதியை அடைய முடியும். ஒரு ஜென்மாவில ஏதோ ஒரு ஜென்மாவில தான் அதை அடைய முடியும். ரைட். இங்க இந்த தாமரைப்பூ அதே மாதிரி பல புண்ணிய கஷேத்திரத்துல இருந்திருக்கான். சிறுத புண்ணிய சரஸ் சரித்து, பலவிதமான புண்ணிய சரஹா குளம், சரித்து நதி. சோ புண்ணியமான மானசரோவர் முதலிய குளங்கள், நதி சரித்துங்கரிச்சு கங்கா முதலிய நதிகளை சிறுத்த அண்டி இருக்கக்கூடிய இந்த தாமரைப்பூ. சமாதி க்ஷபித அகில க்ஷபம், க்ஷபாங்கிறது இரவு, சமாதி மூடுவதினால் அல்லது தியானத்தினால் பல இரவுகள், அகில க்ஷபா எல்லா இரவுகளையும் கழித்தது. அப்படியே ஒரு சமாதி நிலைமையில அப்படி இருக்கக்கூடிய ஜலஜம் இந்த தாமரைப்பூவானது இப்ப என்ன ஆயிடுத்து, தமயந்தி பதநாம்னி ஜன்மனி, தமயந்தி பாதம் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு ஜென்மாவில் மஞ்சுளாம் கதி, ஒரு மென்மையான போக்கை அடையாதா. அவளுடைய பாதம் ரொம்ப மென்மையா இருக்கு. மஞ்சுளாங்கிறதுக்கு மதுரம், மென்மை, ஒரு வசத்தி, சௌந்தர்யம், அழகான ஒரு கதி. பிளே ஆஃப் வேர்ட்ஸ். முந்தின ஸ்லோகத்தை விட இது இன்னும் ரொம்ப ஓஹோன்னு இருக்குல்ல. சமாசோக்தி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சேத்தனத்துவனுடைய ஒரு விவகாரத்தை ரொம்ப அழகா இதுல புகுத்தி இருக்காரு. எப்படி ஒரு ஜலஜம் தாமரைப்பூ அச்சேதன வஸ்து, அதுக்கு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போகிறதுக்கோ இல்ல இதுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் அது நினைக்கல. ஆனா அதுல ஒரு சேத்தனனுடைய விவகாரத்தை போட்டு ஒரு ஆத்ம ஞானியானவன் பல ஜென்மாக்கள் எடுத்து பல புண்ணிய கஷேத்திரத்துக்கு போய் பல தியானங்களை பண்ணினத்தினாலதான் ஏதோ ஒரு ஜென்மாவில அவன் ஒரு பெரிய கதியை அடையறான். மஞ்சுளாம் கதிம் ஆப்னோதி கதம் ந ஏது, ஏன் அவன் ஒரு நல்ல கதியை அடைய மாட்டான் அப்படின்னு கேட்டுக்கிறார் காக்கு. கண்டிப்பா அடைவான், நிச்சயேன சத்கதிம் லபதே. ஸ்ருத புண்ணிய சரஸ்சரித் கதம் ந சமாதி க்ஷபித அகில க்ஷபம் ஜலஜம் கதிமேது மஞ்சுளாம் தமயந்தி பதனாம்னி ஜன்மனி. தமயந்திங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜென்மம். மேல இது சமாசோக்தி ஒண்டிதான் இதுல. அடுத்தது பாத்துறோம். சரசீஹி பரிசீலித்தும் மயா கமி கர்மீகிருத நைக நீவ்ருதா அதிதித்வம் அநாயி தாத்ருஷஹ சதசத் சம்சய கோச்சர உதரி. திருஷோஹோ சதசத் சம்சய கோச்சர உதரி. இப்போ இப்படி பிரசித்தி பெற்ற ஒரு தமயந்தி என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய திருஷ்டி கோச்சரத்துல பட்டா அப்படிங்கிறதுக்கு வருது இந்த அன்னபக்ஷி. இன்னும் நான் பார்த்தேன்னு சொல்லவே இல்லையே. தமயந்தின்னு ஒருத்தி இருக்கா, உனக்கு ஒரு உபகாரம் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு தமயந்திய ஃபுல்லா வர்ணனை பண்ணி, இப்பேற்பட்ட தமயந்தியானவள் பல தேசங்கள் சுற்றுகின்ற என்னுடைய கண்ணுக்கு அவ ஒரு பாத்திரமா ஆனா, அப்படியே என்னுடைய கண்ணுக்கு விருந்தாளியாக ஆனான்னர். திருஷோஹோ அதிதித்வம் அநாயி, என்னால் மயா, மெயின் சென்டென்ஸ் எப்படி, மயா சா திருஷோஹோ அதிதித்வம் அநாயி,
என்னால் அந்த தமயந்தியானவள் திருஷோகோ கண்களுக்கு அதிதித்துவம் விருந்தாளியாக கொண்டு வரப்பட்டாள் அப்படின்னா நான் பார்த்தேன். என் கண் பார்வையில் அவர் பட்டா. மற்றதெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் வந்து தன்னை பத்தி சொல்லிக்கிறது. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஃபுல்லா அன்னபக்ஷிக்கு அது அட்ஜெக்டிவ். சரசீகி பரிசீலித்தும், குளங்கள் எல்லாம் வந்து அனலைஸ் பண்றதுக்காக நான் இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சேன், பல இடங்கள் போயிருக்கேன். இந்த குளம் தேவலையா, இந்த இடம் தேவலையான்னுட்டு ஒவ்வொரு இடமா நான் போய் போய் பார்த்துருக்கேன். டிரான்ஸ்மைக்ரேட்டரி தானே, அதுக்கெல்லாம் வந்து இதுதானே இந்த மைக்ரேஷன் பண்ணும் இல்லையோ பறவைகள்லாம். அந்த மாதிரி நான் பல தேசங்கள் சுற்றினவன். ஸோ சரசீகி பரிசீலித்தும், குளங்களை சோதிப்பதற்காக என்னாச்சு, கமி கர்மீகிருத நைக நீவிருதா. இந்த பதத்துக்கு வந்து இது வந்து திருத்தியா விபக்தியில இருக்க மயாவோட அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம்னா பல தேசங்கள் நான் சுற்றினேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனா அதை எப்படி அவர் எழுதியிருக்காருன்னா கமி கர்மா, கமிங்கிற தாத்துவிற்கு கர்மாவாக இருப்பது டெஸ்டினேஷன், கந்தவிய தேசம் இல்லையா. கச்சதிங்கிறதுக்கு கர்மா என்ன, கிராமம் கச்சதி, நகரம் கச்சதி, தேசம் கச்சதி அப்படின்னுட்டு அந்த கமன கிரியாவுக்கு கர்மாவாக இருக்கும் தன்மை பல இடங்களுக்கு இருக்கு. எது வேணாலும் இருக்கலாம், ரைட்டா, கந்தவிய தேசம். அப்போ கமிங்கிற தாத்துவிற்கு கர்மீகிருத கர்மாவாக ஆக்கப்பட்ட நைக அநேக பல, நீவிருத்துங்கிறச்சு தேச விசேஷங்கள், ஜனபதங்கள், கண்ட்ரீஸ். So many countries have become the object of my going. அவ்வளவுதாங்க. That is the literal meaning of that விசேஷம் adjective. என்னுடைய செல்லுதல்ங்கிற ஒரு கிரியை இருக்கே, செயல் இருக்கே, கமி கர்மா. அந்த கமி கர்மீகிருத செல்வது என்ற செயலின் கர்மாவாக ஆக்கப்பட்ட நைக பல நீவிருதா தேசங்களை, அதாவது எப்படின்னா பல தேசங்கள் என்னால் என்னுடைய கமிக்ரியாவுக்கு கர்மாவாக ஆக்கப்பட்டன. அப்படிப்பட்ட என்னால் அர்த்தம் புரியறதா பாருங்க. அதாவது அர்த்தம் புரிஞ்சிரும். நான் பல தேசங்கள் சுற்றினேன், எதுக்காகனா குளங்களை பரிசோதனை பண்றதுக்காக. இந்த குளம் தேவலையா அந்த குளம் தேவலையான்னுட்டு பல தடாகங்களை போய் நான் விசிட் பண்ணேன். அப்படி என்னுடைய விசிட்ஸ்ல வந்து என்ன ஆச்சுன்னா அவளை ஒரு நாளைக்கு நான் பார்த்தேன், அவ்வளவுதாங்க. ரைட்டா. சோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் பல கண்ட்ரீஸ் விசிட் பண்ணேன் அப்படிங்கிறது. சரசீகி பரிசீலித்தும், குளங்களை சோதிப்பதற்காக, அனலைஸ் பண்றதுக்காக. கமி கர்மீகிருத நைக நீவிருதா மயா, கமி கர்மீகிருத நைக நீவிருத்து, நைக நீவிருத்து பல தேசங்கள், கமி கர்மீகிருதம் மயா என்னால் பல தேசங்கள் என்னுடைய செல்வது என்ற ஒரு கிரியைக்கு வினை சொல்லிற்கு கர்மாவாக ஆக்கப்பட்டன. அப்படிப்பட்ட மயா என்னால் அநேக ஜனபதான மம கமனஸ்ய கர்மத்வேன அகம் அகரவம், அப்படி அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய என்னால் இப்ப என்ன ஆயிடுத்து, சா அந்த தமயந்திங்கிறவள் திருஷோஹோ அதிதித்வம் அனாயி. தமயந்திக்கு என்ன அட்ஜெக்டிவ், சதசத் சம்சய கோச்சர உதரி. அவ இருக்காளா இல்லையாங்கிறது பல பேருக்கு ஒரு டவுட் இருந்தது. அப்படி டவுட் இருக்கக்கூடியவள் அந்த தமயந்தி. நான் நேர பார்த்தேன்ப்பா, நீ வந்து டவுட்டே பண்ண வேண்டாம். வெறும்னா பிரசித்தி கேட்டிருப்போம் பல பேர், அந்த மாதிரி நிஜமாவே ஒண்ணு இருக்கா. திருக்கழுகுன்றத்துல கழுகு இருக்குன்னு பல வதந்தி இருக்கும். அதாவது நான் பார்த்திருக்கேன் அதை ஒரு தடவை, எப்பயோ சின்ன வயசுல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழுகு வரல. அது இருக்கா இல்லையான்னு டவுட் இருந்துட்டே இருக்கு அந்த திருக்கழுகுன்றத்துல. அந்த மாதிரி அவளுடைய ஒரு அவ்வளவு ஒரு பிரசித்தமான ஒரு விஷயம் நிஜமா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையோ. வாஸ்தவமாவே சுவாபாவிகமா எல்லாத்துக்கும் அப்படி உண்டு, ரொம்ப பிரசித்தமா இருக்கிறதுக்கு. சோ சத்து அசத்து, இருக்கா இல்லையா அப்படிங்கிற சம்சயம், ஒரு சந்தேகம், சந்தேகம் த்விகோட்டிகம், இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த கோச்சர விஷயத்தில் உதரே நடுவில் இருப்பவள் எவளோ அவள். சரியா? இருக்கா உண்மையா பொய்யா என்று சந்தேக விஷயத்தின் நடுவில் இருப்பவளான அந்த தமயந்தி என் கண்களுக்கு விருந்தாளியாக ஆனாள்.
என் கண் பார்வையில பட்டா. ஸ்லோகம் புரியுறதா? சரசீஹி பரிசீலித்தும் மயா கமிகர்மீகிருத நைக நீவிருதா அதிதித்வம் அநாயிசா திருஷோஹோ சதசத் சம்சய கோச்சர உதரி. உதரம்ங்கிறது இந்த இடத்துல மத்தியம்னு அர்த்தம். அவ்வளவுதான். மத்தியம் எஸ்யாஹா சா. எந்த மத்தியம்னா சந்தேக விஷயஸ்ய மத்தியே யா வர்த்ததே சா. அது என்ன சந்தேக விஷயம் அங்க அப்படின்னா சத்து அசத்து அஸ்தித்வே அபாவேச்ச சந்தேகா. அதாவது இந்த இடம் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு எடை இல்ல, மத்தியம்ங்கிறது மாத்திரம் இல்ல, எடைங்கிறது இல்ல. பொதுவாவே அவ வந்து ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். அந்த மத்தியம் உதரம்ங்கிறது அவளுடைய இடுப்பு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்துல இருக்கக்கூடியவள்னும் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஜென்ரலாவே வந்து ஒரு பிரசன்ஸ் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவா வந்து நிஜமாவே இருக்காளா இல்ல அது ஒரு ரூமரான்னு தெரியாதோ இல்லையா நமக்கு. தமயந்தி தமயந்தின்னு எல்லாரும் சொல்றா, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காளா இல்லையாங்கிறதே டவுட்டா இருக்கும் இல்லையோ. she is the center of such a rumor. அப்படி அந்த அர்த்தத்துல சொல்றேன். இருக்காளா இல்லையாங்கிற ஒரு சந்தேக விஷயத்துல வந்து she is the central subject matter of that. அப்படிப்பட்ட தமயந்தியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு இது தானே, அதுக்கு நம்பலாம் இல்லையோ. நான் என் கண்ணால பார்த்தேன்பா, அப்படிப்பட்டவ இருக்கா, நீ ஆசைப்படலாம், தப்பு இல்லை அப்படிங்கலாமோ இல்லையோ. சோ அவ பார்த்திருக்கான்னா எங்க இருக்கான்னு தெரியும், அப்ரோச்சபிள். இந்த அன்னபக்ஷி வந்து நேர போய் பார்த்திருக்குன்னு இவனுடைய ஒரு தூதுக்கு போகிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் உடையதாக ஆயிடுறது. அப்போ சோ தன்னுடைய ஒரு இதையும் சொல்றது, ஐ எம் ஃபிட் டு டேக் யுவர் மெசேஜ் அப்படிங்கறத காமிச்சு கொடுத்துடுறது. சரசீஃப் பரிசீலித்தும் மயா கமிகர்மீகிருத நைக நீவிருதா அதிதித்வம் அநாயி சா திருஷோஹோ சதசத் சம்சய கோச்சர உதரி.